உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு சதுரங்க பிரியின் கனிவான வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பானை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதை எப்படி நம்ம பிளாக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கலாங்களா? இப்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இந்த கிங் செக் இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் ரீசனபுளாக தெரியும். ஸோ இதில் இங்கே வச்சிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இது தப்பானமும், இது வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா இந்த கிங்கு இங்கே போவாங்க. இப்போ நீங்கள் இங்கே வச்சு இந்த பானை பிளாக் பண்ணி இங்கே ஏற்ற விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா கிங் C3ன்னு ஒரு மூவ் வந்துடுவாங்க. இதை உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரிங்களா? இதுக்கப்புறம் ட்ரா தான் வரும். ஏற்கனவே பழைய பொசிஷனில் இதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த இடத்துல கிங் வர மாதிரி ஒரு மாடல் சொல்லி கொடுத்துருப்பேன். பாருங்கள், பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட், இப்போது இங்கே வச்சா இங்கே வருவாங்க. மறுபடியும் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னா இங்கே வந்துடுவாங்கன்னு சொன்னேன். சப்போஸ் இங்கே போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே வருவாங்க. இங்கே வச்சிங்கன்னா குயின் ஏற்றிட்டாங்க, ஈஸியாக குயின் ஏற்றிடுவாங்கல்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. இப்போ இந்த கிங்கு இங்கேயோ இந்த லைனில் எங்கேயோ போயிடணும். வெளில போனால் இந்த லைனில் போனால் இங்கே செக் வந்துடும், இந்த லைனில் போனால் இங்கே செக்கு, இங்கே வரும்போது இங்கே செக் மேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அவங்க இந்த பொசிஷனில் இங்கேருந்து இங்கே தான் வருவாங்க. இந்த பக்கம் எந்த காரணம் கொண்டும் போக மாட்டாங்க. அப்போ இங்கே வந்துட்டாங்கன்னா நமக்கு ட்ரா தான் வரும். சரி, அப்போது இது பண்ணலாமா அப்படின்னு வச்சா இது நல்ல மூவ். இங்கே வச்சாலும் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இவங்க இங்கே போகலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. இங்கே போனாங்கன்னா நீங்கள் இங்கே போங்க. இங்கே வராங்க, இதுக்கு சப்போர்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துடுங்க. இப்போ பானை ப்ரொமோட் பண்ண முடியாது. இங்கே வருவாங்க, நீங்கள் தைரியமாக அங்கே வாங்க, குயின் ஏற்றுவாங்க. இப்போ இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கோங்க. இந்த குயின் வெளியே போச்சுன்னா செக்மேட். இப்போ தான் நான் சொன்னேன், அந்த மாதிரி செக்மேட் வந்துடும். வெளியே போனால் இங்கே செக்மேட்டு. இந்த சைடு வந்தாங்கன்னா டைரெக்டாகவே செக்மேட்டு. சரிங்களா? ஓகே, இந்த பொசிஷனில் செக் வைக்கும்போது அவங்க இங்கே வராமல் இங்கே வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அட்டாக் பண்ணுங்கள். குயின் ஏற்றுனாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே செக் வச்சு அந்த குயினை எடுத்துடலாம். சரிங்களா? ஸோ அவங்க ஏற்ற முடியாது. இப்போ அவங்க இங்கே வராங்க அப்படின்னா இங்கே வச்சு இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கோங்க. இப்போ பான் ப்ரொமோட் ஆக முடியாது. இங்கே வந்தாங்கன்னா குயின் கொண்டு போய் அங்கே வச்சிடலாம். மெதுவாக இங்கே கொண்டு போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்தாலும் இங்கே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் இங்கே வரதா என்னென்னு பார்த்து இங்கே வந்தால் இங்கே வருவோன்னு பார்த்தோம், இங்கே வந்தால் இங்கே போகணுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே ஏற்றுனா இங்கே வர போகிறோம், ஏற்றாமல் இங்கே வந்தாங்கன்னா இங்கே வர போகிறோம். புரியுதுங்களா?